Okay, good morning students. Now இந்த RH ஃபேக்டர் பார்க்கலாம். அப்பா வந்து RH பாசிட்டிவ், அம்மா RH நெகட்டிவ், குழந்தை RH பாசிட்டிவ். இப்படி இருந்தால் எப்படி என்ன நடக்கும்னு சொல்லி பார்க்கலாம். சரிங்களா? When a pregnant woman is RH negative, அம்மா வந்து RH negative. The fetus is RH positive, குழந்தை RH positive. இன்காம்பபிலிட்டி மிஸ்மேட்ச் இஸ் அப்சர்வ்டு. இந்த மாதிரி இது ஆர்ஹெச் நெகட்டிவ், இது ஆர்ஹெச் பாசிட்டிவாக மிஸ்மேட்சாக இருந்துச்சுன்னா டியூரிங் த ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சி, முதல் குழந்தை பிறக்கும்போது த ஆர்ஹெச் ஆன்டிஜன்ஸ் ஆஃப் தி ஃபோட்டஸ் டஸ் நாட் கெட் எக்ஸ்போஸ் டு மதர் பிளட் அண்ட் போத் ஆஃப் த பிளட் செப்பரேட்டட் பை பிளாசண்டா. அம்மாவோட ஆர்ஹெச் பாசிட்டிவ் நெகட்டிவும் அப்போ குழந்தையோட ஆர்ஹெச் பாசிட்டிவ் பிளட்டும் மிக்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா பிளாசண்டா தடுத்து நிறுத்திடும். However, the small amount of fetal antigen become exposed to the mother blood during the birth of child first. குழந்தை பிறக்கும்போது கொஞ்சம் ஆர்ஹெச் பாசிட்டிவ் பிளட்டு அம்மாவோட ஆர்ஹெச் நெகட்டிவ் பிளட்டோட மிக்ஸ்அப் ஆயிடும். ஸோ அதனால் த மதர் பிளட் ஸ்டார்ட் டு சிந்தசைஸ் டி ஆன்டிபாடிஸ். அதனால் இந்த ஆர்ஹெச் பாசிட்டிவ்க்கு எதிரான ஆன்டிபாடிஸ் அம்மாவோட பிளட்டு உற்பத்தி செய்ய ஆரம்பிச்சிடும். பட் டியூரிங் சப்சீக்வெண்ட் ப்ரெக்னன்சி, அடுத்த ப்ரெக்னன்சி இதே மாதிரி வரும்போது த ஆர்ஹெச் ஆன்டிபாடிஸ் ஃப்ரம் தி மதர் ஆர்ஹெச் நெகட்டிவ் என்டர்ஸ் இன்டு தி ஃபோட்டல் சர்க்குலேஷன் அண்ட் டெஸ்ட்ராய் தி ஃபோட்டல் ஆர்பிசி. அதாவது முதல் குழந்தை வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் டெலிவரி ஆயிடுது. ரெண்டாவது குழந்தை வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது அம்மாவற்றக்கூடிய ஆர்ஹெச் நெகட்டிவ் பிளட்டு அந்த ஆர்ஹெச் பாசிட்டிவ்க்கு எதிராக ஆன்டிபாடிஸ் உற்பத்தி பண்ணி ரெண்டாவது குழந்தையோட ஆர்பிசி போய் அட்டாக் பண்ணி அந்த ரத்தத்தோட ஆர்பிசி எல்லாத்தையும் அழிச்சிட்டு குழந்தையை கொள்ளும். ஓகேவா? தீஸ் பிகம் ஃபோட்டஸ் பிகாஸ் சைல்டு சஃபர்ஸ் ஃப்ரம் அனிமியான்னு ரத்த குறைபாடு. ஏன்னா அந்த ஆர்ஹெச் நெகட்டிவ் ஆர்ஹெச் பாசிட்டிவ் இருக்கிற எல்லா ரத்தத்தையும் அழிச்சிடும் அண்ட் ஜாண்டிஸ் மஞ்சள் காமலை உருவாக்கிடும். தீஸ் கண்டிஷன் இஸ் கால்டு எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபோட்டைல்ஸ். எரித்ரோனா ஆர்பிசி, பிளாஸ்டோசிஸ்னால் சிதைகிறது, ஃபோட்டைல்ஸ்னால் குழந்தையோட ஆர்பிசி செதிஞ்சு போகும். அதனால் அதுக்கு பேர் எரித்ரோ பிளாஸ்டோசிஸ் ஃபோட்டைல்ஸ் அப்படின்னு சொல்லிப்பேன். இது 5 மார்க் கேள்வியில் கேட்பாங்க, நல்லா பார்த்துக்கோங்க. இது தடுத்துடலாம் எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தீஸ் கண்டிஷன் கேன் பி அவாய்டட் வித் தி அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் டி ஆன்டிபாடிஸ் ரோகம் இன்ஜெக்ஷன் அப்படிங்கிற இன்ஜெக்ஷன் போட்டிங்கன்னா இந்த ஆன்டிபாடிஸ் உற்பத்தி ஆகாது, குழந்தை பிறந்துடும். டு மதர் இம்மீடியட்லி ஆஃப்டர் த ஃபஸ்ட் சைல்டு பர்த், முதல் குழந்தை பிறந்த உடனே இந்த ரோகம் இன்ஜெக்ஷன் போட்டோம்னா இந்த பிரச்சனைகள் வராது, தடுத்து நிறுத்திடலாம். ஓகேங்க. நெக்ஸ்ட்டு கொயாகுலேஷன் ஆஃப் பிளட். கொயாகுலேஷன் என்ன? ரத்தம் கட்டியாவது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரி, ரத்தம் கட்டியாகிறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனுக்கு வந்து காயம் ஏற்பட்டவுடன் ரத்தம் வெளியே வந்துச்சுன்னா 5 to 7 நிமிஷத்துக்குள்ளே அந்த ரத்தம் கட்டியாகி இந்த ப்ளீடிங் வெளியில் போகிறது நின்றுடும். அதுக்கு பேர் தான் கொயாகுலேஷன் ஆஃப் பிளட் அல்லது கிளாட்டிங் ஆஃப் பிளட் அப்படின்னு சொல்லி பேர். ஓகேங்களா? இது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ வந்து காயமாயிருச்சு, காயமான இடத்துல வந்து ரத்தம் வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா? அந்த டிஷ்யூ டேமேஜ் ஆகுது, பிளட் வெசல் டேமேஜ் ஆகுது. மசில் ஸ்பேம் அண்ட் பிளேட்லெட் பிளக் ஃபார்மேஷன், அந்த மசில்ஸ் வந்து டேமேஜ் ஆகி ஸ்பேம் ஆகிடுது. உடனே அந்த இடத்துக்கு பிளேட்லெட் செல்ஸ் எல்லாம் ஒன்றா ஒரு இடத்துல சேருது. இன்ட்ரின்சிக் கிளாட்டிங் மெக்கானிசம் அப்படின்னா இது ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறது. ஃபஸ்ட்டு இந்த பிளேட்லெட்ஸ் எல்லாம் ப்ரோத்ரோம்பின் அப்படிங்கிற ஒரு ப்ரோட்டீன் உற்பத்தி பண்ணும். இதுதான் ஆக்டிவேட்டர் சப்ஸ்டன்ஸ். இது வந்து பிளட் கிளாட்டிங் ஆக்டிவ் பண்ணுறது இந்த ப்ரோத்ரோம்பின் தான். இந்த ப்ரோத்ரோம்பின் வந்து த்ரோம்பினாக மாறும். புரோத்ரோம்பின் என்னவா மாறும்? த்ரோம்பினாக மாறும். இந்த த்ரோம்பின் ஃபைப்ரினோஜன் புரோட்டீனை ஃபைப்ரினாக மாற்றும். இந்த த்ரோம்பின் ஒரு என்ஜைமாக செயல்பட்டு ஃபைப்ரினோஜன் அப்படிங்கிற புரோட்டீனை ஃபைப்ரினாக மாற்றும். ஃபைப்ரின்ங்கிறது ஒரு வலை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு புரோட்டீன். அந்த வலையில் ஆர்பிசி டபிள்யூபிசி எல்லாமே போய் சிக்கிக்கும், ரத்தம் உறைஞ்சி கட்டி ஆயிரும். இதுதான் இந்த பிளட் கிளாட்டிங் மெக்கானிசம். ஓகேங்களா? இதை நம்ம பார்க்கலாம் பாருங்கள்.
coagulation of blood, ரத்தம் எப்படி கட்டியாகுன்னு சொல்லி பார்க்கலாம். இஃப் யூ கட் எ ஃபிங்கர் ஆர் வென் யூ யுவர் செல்ஃப் ஹர்ட், ஒரு விரலை கட் பண்ணிட்டீங்கனாலோ அல்லது ஏதாவது ஒரு இடத்துல காயம் ஏற்பட்டாலோ, த வவுண்டு ப்ளீட்ஸ், அந்த காயப்பட்ட இடத்துல ரத்தம் ப்ளீடிங் ஆகும். சம்டைம் ஆஃப்டர் இட் ஸ்டாப்ஸ் அட் ப்ளீட், கொஞ்ச நேரம் ரத்தம் வெளியில் கொட்டும், அப்புறமா ரத்தம் கட்டியாகி ஸ்டாப் ஆயிடும். திஸ் இஸ் பிகாஸ் த பிளட் கிளாட்ஸ் ஆர் கோயகுலேட் ரெஸ்பான்ஸ் ஆர் ட்ரோமா. இது எதனால் நடக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ரத்தம் கட்டியாகிறதுனால இந்த ரத்தம் நின்று போயிடுது. The mechanism by which excessive blood is lost or prevented by formation of clot is called blood coagulation or clotting of blood. இந்த மாதிரி நடக்கிறதுனால பாடியில் அதிகமாக இருக்கக்கூடிய ரத்தம் வெளியில் போகாமல், ரத்தம் கட்டியாகி ரத்தம் வெளியில் போகாமல் தடுத்து நிறுத்துகிறது. The schematic representation of blood coagulation zone 7.3. இப்போ தான் நாம் அதை படித்தோம். 7.3ல் எப்படி நடக்குதுன்னு சொல்லி படித்தோம். The clotting process begins when the endothelium of blood vessel is damaged and connective tissue it was exposed to the blood. பிளட்டோட எண்டோத்தியல் டிஷ்யூ வந்து டேமேஜ் ஆன உடனே கனெக்டிவ் டிஷ்யூஸ் வந்து இந்த கொலாஜன் ஃபைபர்ஸும் கனெக்டிவ் டிஷ்யூவும் சேர்ந்து ஒரு சப்ஸ்டன்ஸை ரிலீஸ் பண்ணுது. அந்த சப்ஸ்டன்ஸுக்கு பேர் தான் பிளேட்லெட் பிளக் ப்ரொவைட் எமர்ஜென்சி ப்ரொடக்ஷன் அகைன் பிளட் லாஸ். இந்த பிளேட்லெட் செல்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து எமர்ஜென்சி அவசர கால தேவைக்காக ஒரு சில ஆக்ஷன்ஸ் எல்லாம் எடுக்குது. ஏன்னா ரத்தம் வெளியில் போகக்கூடாதுங்கிறதுக்காக. The clotting factor released from the clumped platelets. Platelet cells வந்து are damaged cell. Platelet cell or the damaged cell. So mix with the clotting factors in plasma. Clotting factors அப்படிங்கிற ஒரு ஃபேக்டரை ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த clotting ஃபேக்டருக்கு பேர் ப்ரோத்ரோம்பின். சரியா, ஒரு ஃபேக்டரை ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த ஃபேக்டருக்கு பேர் கிளாட்டிங் ஃபேக்டர். அது என்ன ஃபேக்டர்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அது ஒரு ப்ரோட்டீனால தான். இந்த ப்ரோட்டீன் வந்து ப்ரோத்ரோம்பின் அப்படிங்கிற ப்ரோட்டீன். இட் இஸ் கன்வெர்டட் இன்டு ஆக்டிவ் ஃபார்ம் கால்டு த்ரோம்பின். இந்த ப்ரோத்ரோம்பின் இன்ஆக்டிவ் ஸ்டேஜில் இருக்குது. ஆக்டிவ் ஸ்டேஜாக மாறுறப்ப த்ரோம்பினாக மாறுது. இன் திஸ் ப்ரெசன்ஸ் ஆஃப் கால்சியம் அண்ட் விட்டமின் கே. இதுக்கு வந்து கால்சியம் வேணும், விட்டமின் கே வேணும். விட்டமின் கே வேணும், கால்சியம் வேணும். இது ரெண்டு இருந்தால் தான் இந்த ப்ராசஸ் நடக்கும். The thrombin helps to the conversion of fibrinogen into fibrin threads. இந்த thrombin என்ன பண்ணுது, பாடியில் இருக்கக்கூடிய ஃபைப்ரினோஜன் அப்படிங்கிற ஒரு புரோட்டீனை ஃபைப்ரினை மாற்றி கொடுக்குது. ஃபைப்ரின் அப்படிங்கிறது ஒரு வலை போன்ற ஒரு அமைப்பு. The threads of fibrins become interlinked to patch up traps the blood cells and seals the injured vessels until wound is healed. இந்த ஃபைப்ரின் என்ன பண்ணுதுன்னா ஒரு வலை மாதிரி ஏற்படுத்தி ஆர்பிசி டபிள்யூபிசி எல்லாத்தையும் பிடிச்சிக்குது. ப்ளஸ் அந்த காயம்பட்ட இடத்துலையும் கட்டிய மாதிரி ரத்தம் வெளியே வராமல் அடைச்சிக்குது. ஆஃப்டர் சம்டைம் த ஃபைப்ரின் இஸ் கான்ட்ராக்ட் அண்ட் ஸ்னீசிங் ஸ்ட்ரா கலர்டு த்ரோத் இஸ் மீசல் இஸ் கால்டு ஸ்ட்ரீம். இந்த மாதிரி ரத்த கட்டியெல்லாம் வந்து ஆர்பிசி டபிள்யூபிசியில் பிடிச்ச பின்னாடி அதுலேருந்து ஒயிட் கலரில் அல்லது ரெட் கலரில் ஒரு ஃப்ளூயிட் வெளியே வரும். அதுக்கு பேர் சீரம் அப்படின்னு சொல்லி பேர். சரி, ரத்தம் கட்டியானோடனே அதுலேருந்து வெளியில் வர தண்ணிக்கு பேர் சீரம் அப்படின்னு சொல்லி பேர். சீரம் இஸ் பிளாஸ்மா வித்தவுட் ஃபைப்ரினோஜன் இஸ் கால்ட் அஸ் சீரம். இது 2 மார்க்கில் கேட்பாங்க. சீரம் அப்படிங்கிறது பிளாஸ்மா தான். ஃபைப்ரினோஜன் இல்லை அப்படின்னா அதுக்கு பேர் சீரம். இது போக ரத்தம் உறையதை தடுக்கிறதுக்கு ஒரு சில ப்ரோட்டீன் நம்ம பாடியில் கிரியேட் ஆகும். அதுக்கு பேர் ஹெப்பாரின் அப்படின்னு சொல்லி பேர். தட் இஸ் ஆன்டி கொயாகுலன் ப்ரோட்டீன். ஆன்டின்னு ஆப்போசிட், கொயாகுலினா ரத்தம் உறையுது. ரத்தம் உறையதை தடுக்கக்கூடிய ஒரு சில பொருள்கள் ரத்தத்தில் உற்பத்தி ஆகும். அதுக்கு பேர் ஹெப்பாரின் அப்படின்னு சொல்லி பேர். ஹெப்பாரின் இஸ் ப்ரொடியூஸ்ட் இன் ஸ்மால் குவான்டிட்டிஸ் பை மாஸ்ட் செல்ஸ். மாஸ்ட் செல் அப்படிங்கிற ஒரு செல்ஸ் தான் இந்த ஹெப்பாரினை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூ விச் ப்ரிவென்ட் த கொயாகுலேஷன் ஆஃப் ஸ்மால் பிளட். ப்ரிவென்ட்னு தடுக்கிறது. சின்ன சின்ன பிளட் வெசல்களுக்குள்ளார ரத்தம் உறைவதை தடுப்பதற்காக ஹெப்பாரின் அப்படிங்கிற ஒரு பொருளை மாஸ்ட் செல்ஸ் கிரியேட் பண்ணுது. மாஸ்ட் செல்ஸ் ஹெப்பாரினை கிரியேட் பண்ணி பிளட் வெசலில் கலந்து விட்டுரு. இந்த ஹெப்பாரின் என்ன பண்ணால் பிளட்டை கட்டியாகாமல் தடுக்கும். உடம்புக்குள்ளார பிளட்டு கட்டியாகாமல் தடுக்கிறது
ஹெப்பாரின் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட்டு. அதனால் இது பேர் ஆன்டி கோயகுலன்ட் அப்படின்னு சொல்லி பேர். ஓகேங்களா?